வயசுல 23 வயசுலலாம் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வாழ்க்கைன்னா என்னன்னே தெரியாம சுத்திட்டு இருந்தேன். அடி தடி வெட்டு குத்து சரக்கு கஞ்சான் அப்படியே வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாமலே போயிட்டு இருந்தேன். அப்பதாண்டா வந்தா விஜி. சும்மா சொல்லுங்க, அவ்வளோ அழகுடா. ஊர்ல இருக்கிற எல்லாருமே அவன் மேல அப்படி இருக்க அவ்வளோ அழகா இருப்பான். ஆனா என்னமோ தெரியல, அவளுக்கு நான் அவ்வளோ இஷ்டம். வெரைட்டி கல்யாணம் பண்ணிட்டான். தார்பாய் கட்டி பிளாட்ஃபார்ம்ல இருந்தா வீடு. ஆனா ஏதோ ஒரு பங்களால இருக்கிற மாதிரி அவளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். மாமா பொட்டு வச்சு விடு, மாமா பூ வச்சு விடு, மாமா இதை சாப்பிடு, மாமா அதை சாப்பிடுன்னு சுத்தி வருவாடா. வாழ்க்கைனா என்னன்னே தெரியாத எனக்கு முதல் தடவையா வாழணுன்ற ஆசை வந்துச்சு. ஒருத்தனுக்கு கண்ணு தெரியலன்னு வையன், அவனை அப்படியே விட்டுருந்தா கொஞ்ச நாள் அவனுக்கு பார்வையை கொடுத்துட்டு நல்லா சந்தோஷமா இருக்கும்போது சட்டன் கண்ணை பிடிங்கிட்டான்னு வையன், அது ரொம்ப கொடுமையான விஷயம்டா. ஒரு நாள் வெள்ளிக்கிழமை பிளாட்ஃபார்ம் ஜனெல்லாம் விஜயகாந்த் படம் பார்க்க போயிடுச்சு. உள்ளத்தாச்சி போகலையா, இவனை விட்டும் போக முடியாது. சரின்னு நானும் கடையை சாத்திட்டு படுத்துட்டோம். சீக்கிரமா ஐயோ மாமா அப்படின்னு ஒரு அடல சத்தம். கண்ணை முடிச்சு பார்த்தா புள்ளத்தாச்சி புள்ள பார்க்காம எடுத்துட்டு போ. நீ யார்கிட்ட என்ன பண்ணி அடிச்சேன் மூச்சு நிக்கிற வரைக்கும் அடிச்சேன். போலீஸ் என்னை கைது பண்ணி கூப்பிட்டு போவே இல்லை. புள்ளத்தாச்சி புள்ள நடு ரோட்ல மாமா என்னை விட்டு போயிடாத, மாமா என்னை விட்டு போயிடாத மாமான்னு கதறி அழுகிறான். அன்னைக்கு எனக்கு தெரியல, அதுதான் கடைசியா நான் பார்ப்பேன். கட்ட மூடி திறக்கிறதுக்குள்ள எல்லாமே காணாம போயிடுச்சு. மாமான்ற அவர் அவன் குரலும் அவன் வேர்வ வாசனையும் வச்சு இன்னைக்கு வரைக்கும் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன்.